சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீ விருத்தி தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே மேலகத்தாய் மக்கெம்பீரத்தோடு ஜென்மலச் செய்தி பாடி போற்றுவேன் மேலகத்தானே மாமகிமையேபி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகுமா தந்தையின் வார்த்தை மாசமான பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோனாவும் பெரிய மீனும். தண்ணீருக்குள் இருக்கிற அந்த நபரை பார். ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிறார் இல்லையா? அந்த மீன் அவரை விழுங்கிவிடப் போகிறது. அந்த நபர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவருடைய பெயர் யோனா. இவ்வளவு பெரிய ஆபத்தில் அவர் எப்படி மாட்டிக்கொண்டார் என்பதை இப்போது பார்க்கலாம். கர்த்தரின் ஒரு தீர்க்கதரிசிதான் யோனா. கர்த்தர் யோனாவிடம், நினிவே என்ற ஒரு பெரிய நகரத்திற்கு போ, அங்கே இருக்கிற ஜனங்கள் மிக மோசமான காரியங்களை செய்து வருகிறார்கள், அதை பற்றி நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் யோனாவுக்கு அங்கு போக இஷ்டமே இல்லை. அதனால் தர்ஷுக்கு போகும் ஒரு படகில் ஏறிக்கொள்கிறார். யோனா இப்படி ஓடிப்போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. எனவே பயங்கரமான ஒரு புயலை அவர் உண்டாக்குகிறார். அந்த படகு மூழ்கி போய்விடும் அளவுக்கு புயல் கடுமையாக வீசுகிறது. என்ன நடக்குமோ என்று அந்த படகோட்டிகள் பயந்து நடுங்குகிறார்கள். உதவிக்காக தங்கள் கடவுட்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்றோ நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. எதினால் இந்த ஆபத்து நமக்கு வந்தது என்று அவனிடம் விசாரிக்கிறார்கள். யோனா அவர்களை பார்த்து, நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தியுள்ளவன். அவர் என்னிடம் சொன்னதை செய்யாமல் இப்போது நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த படகோட்டிகள், இந்த புயலை நிறுத்த நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை கடலுக்குள் எரிந்து விடுங்கள், கடல் மறுபடியும் அமைதியாகிவிடும் என்று சொல்கிறார். அப்படி செய்ய அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆனால் புயல் இன்னும் கடுமையானதால் கடைசியில் அவர்கள் யோனாவை கடலுக்குள் வீசிவிடுகிறார்கள். புயல் உடனே நின்று விடுகிறது, கடலும் அமைதியாகி விடுகிறது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனா தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டு போகையில் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கி விடுகிறது. ஆனால் அவர் சாவதில்லை. 3 நாட்களுக்கு அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போகாததற்காக யோனா மிகவும் வருந்துகிறார்.
அதனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உதவிக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்களை என்றென்றைக்கும் என்னை அடைக்காத இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையிலே கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோടെ உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அப்பொழுது அந்த மீன் யோனாவை கரையில் கக்கி போடும்படி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அதன் பிறகு யோனா நினிவே போகிறார். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ என்று கூறினான். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று அவர்களை தாழ்த்தினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வோம் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தர் நம்மிடம் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்வது எவ்வளவு முக்கியம் என்று யோனாவின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. நினிவே ஜனங்கள் தேவனின் வார்த்தையை கேட்டு தேவனை விசுவாசித்து தாழ்த்தின போது அவர்களை அழிக்கவில்லை என்று இது நமக்காக கற்பிக்கிறது. ஆமாம்.